சரோஜா, நான் போய் நம்ம கல்யாணத்துக்கு தாலி, புடவை, மாலை எல்லாம் வாங்கிட்டு வரேன். உன்னை ரெடி பண்றதுக்கு பியூட்டிஷியனை கூட்டிட்டு வரேன். நீ இப்போ கல்யாணம் பொண்ணு, இனி அழக்கூடாது. சரி, நான் இப்ப கல்யாணம் வேண்டி வந்து கேட்டனும். எதுக்கு இப்படி பண்ற? எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இனி வெளியே விடு, கதவு தர. நூனு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க வேணாலும் வெளியே போலாம். இப்போ எங்கேயும் போக கூடாது, இங்கதான் இருக்கணும், சரியா? சரி, உன் அம்மா வீட்ல இருந்து போவலாங்கலங்க. அவங்கள ட்ரெயின் ஏத்துறதுக்கு தான் நானே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். கரெக்டா நீயும் அதே டைம்க்கு அங்க வந்திருக்க பத்தியா? இதான் கடவுள் போட்ட முடிச்சுங்கிறது. நம்மளை சேர்க்கறதுக்காக தான் அந்த கடவுளே இதை பிளான் பண்ணியிருக்காரு. சரி, நீ கடத்திட்டு வந்து வச்சிட்டு கடவுள் மேல பழி போடாத. நீ எல்லாம் உருப்படவே மாட்டா. கதவை திறந்து விடு. நோ, நீ கல்யாணம் பொண்ணு, எங்கேயும் வெளியே போக கூடாது. நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். பத்திரமா இரு சரோ. சரோ சரோ, நீ இல்லாத வார்த்தை சொல்லாமா? காப்பாத்துங்க, நீ யாராவது காப்பாத்துங்க. மாமா, வீடு முழுக்க செக் பண்ணியாச்சு. நம்ம சார் குட்டி எங்கேயுமே இல்ல மாமா. வேற எங்கேயோ கொண்டு போய் அவன் ஒழிச்சு வச்சிருக்கான். நீங்க ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போடுறேன் மாமா. மாப்ள வேண்டாம் மாப்ள. அந்த பையனை சார்ஜபிளே தேட இருக்கால, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டி வந்துருவான். அத்தை, நானே தேடி கிடைக்கல, அவன் தேடினா எப்படி கிடைப்பா? இவன் தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சுட்டு இப்ப கூட்டிட்டு வர போயிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. ஆமா சின்ராசு, சும்மா விடாத. சரோஜா பிள்ளை மட்டும் கிடைக்கட்டும், மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள போட்டுரு. சரி மாமா. சொர்க்குட்டிய மட்டும் அவன் கூட்டிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க. அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு யாரும் வெளியே போக வேண்டாம். சரி சின்ராசு. ஒத்த கண்டிப்பா கிடப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. உன் மவனால என்னென்னலாம் நடக்குதுன்னு பாரு. ஏங்க, அவனை நம்ம கூட தானே இருந்தான். மற்றவிய சொல்லியதெல்லாம் நம்பிட்டு அவனை பேசுறீங்களே எதுக்கு? நம்ம பிள்ளையும் கொஞ்சம் நம்புங்கங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேரே ஆஸ்பத்திரிக்கு தானே வந்திருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய அவன் எப்படி கூட்டிகிட்டு போயிருப்பான் சூர்யாப்பா? அவியல்வ தான் தெரியாமல் ஏதோ பேசியவனா, நீங்களும் அதை கேட்டுட்டு பேசுறீங்களே எதுக்கு? பேரவனா சொல்ல சொல்ல கூச்சு வந்து உன் மவன் அவளை தேட போறேன்னு சொல்லிட்டு ஓடியானே எதுக்கு? அவனுக்கு அவன் இருக்க இடம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இப்படி ஓடுறான். நீ ஒரே அடியா அவன் மாவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. மர்மப்பிள்ள, நம்ம சூர்யாவுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்ல, அதான் காணோன்னே மனசு கேட்காம ஓடுறான் பையன். நீங்க அதெல்லாம் தப்பா பேசாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், எல்லார பத்தியும் தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எப்ப நீங்க கொஞ்சம் அமைதியா சொல்லக்கூடாதா? அந்த பிள்ளைய பத்தி பேசினாலே அவருக்கு கோவம் வரன்னு உங்களுக்கு தெரியாதா? எதை பேசினாலும் அவர்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசுங்க. சாருமா, அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கும், உண்மைதானுமா? அதான் அப்பா சொன்னேன், அவரு கோச்சின்னு போறாரு. மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் எதுவுமே நாங்க சொல்லிடக்கூடாது. இப்ப நீங்க போய் அம்மையை பாருங்க போங்க, மத்ததை நான் பாத்துக்கிடி. வர வர ஒன்னும் சரியில்லை. பேசாம ஊர பக்கமாவது போயிருப்பேன், அதுவும் வழி இல்லாம போச்சு. வர வர யாராண்ட என்ன பேசுறதுன்னே தெரியலமா. எப்படிமா சரியாமோ? ஒரு பொம்பளை பிள்ளைய காணோம். அது ரெண்டுமே என் பேர மேல விழுந்துருக்குது. என் பேரை தேடி போயிருக்கான். அந்த பொண்ணுங்க கிடைக்குமோ கிடைக்காதோ? இனி என்னெல்லாம் நடக்குமோ எனக்கே பயமா இருக்குதுமா. அதான் எப்படி கண்டுபிடிப்பானே தெரியலையம்மா. என்னம்மா சொன்னா? தெரியலையம்மா, தாத்தாக்கு வயசாகுது, எல்லாம் மறந்துதான் போகுது.
ஆமாம்மா. அது அந்த பொண்ணா தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது தாத்தா. என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, பாட்டி உடம்பு சரியில்லைன்னு தூக்கிட்டு நம்ம ஹாஸ்பிடல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்டேஷனுக்கு வந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து திட்டினதுக்கு அப்புறம் தான் இவன் தேடியே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்டேஷன்ல தான் இருக்கும் தாத்தா, அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துருவா. ஒருவேளை ட்ரெயின் ஏறி போயிருந்ததுன்னா? அதெல்லாம் சூர்யா பார்த்துப்பான் தாத்தா. நீங்க கவலைப்படாதீங்க, போய் பாட்டியை பாருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்னம்மா பண்றது? இந்த வயசான காலத்துல இவங்க போடுற சண்டையை பார்க்கும்போது மண்டெல்லாம் உருளதான் செய்யுது. சரி தாத்தா, போய் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா. எல்லாரையும் பார்த்தாச்சு, அந்த செலவு பண்ண மட்டும் தான் பார்க்கவே முடியல. சூர்யா அவங்க மட்டும் கண்ணுல காட்டவே இல்ல. கடைசியில இப்ப அவங்க காணாம போயிட்டாங்க. கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா நம்ம பார்க்க முடியுமா முடியாதா? ஒரே குழப்பமா இருக்குது. சரி சரி, அவன் வந்துட்டானா எல்லா குழப்பமும் சரியாயிடும். ஏலே அவுத்து விடுங்களே, எனக்கு தூக்கமா வருது. ஏக்கா, தூக்கம் வந்தா அப்படியே உட்கார்ந்துட்டே தூங்குங்கக்கா. அவுத்தலாம் விட முடியாது, அப்புறம் நீங்க தப்பி ஓடிடுவீங்க. பரவீங்களால எங்க பாஸ் கிட்ட அடி வாங்க முடியாது. பாசம்ல பாசு, என்னைய மட்டும் அவுத்து விட்டு பாருங்களேன், உங்களை போட்டு எப்படி மிதிக்கனே அதுக்கு பேர் தெரியும். உங்க பாசு லூசு பையங்க வரட்டும், அவனையும் தூக்கி போட்டு 4 மிதிக்காம விட மாட்டேன். ஏக்கா, எங்களை மாதிரி எங்க பாஸையே நினைச்சிராதீங்கக்கா. அவரே பயங்கர டெரரு. டெரரு மூத்த குரங்கு. அவன் மட்டும் என் கையில இன்னைக்கு கிடைச்சான், புளிஞ்சு காய போட்டுருவேன். மாப்பிள, நீ அவனை பிடி, நான் இவனை பிடிக்கேன். டேய், பொண்ணுங்களே கடத்தி வைக்கிறீங்க. என்ன நாள் போடுங்க சூரிய தம்பி. இந்த உங்க கூட வந்திருக்கானே அவனுக்கு 2 போடுங்க. ஏய், உன்னை நான் காப்பாத்த வந்திருக்கேன், நீ என்ன அடிக்க சொல்றீங்க? இல்ல பியாதி இருப்பா, நீ தானே என்ன கடத்த சொல்லிருக்கா? என்னது நான் கடத்த சொன்ன? எனக்கு வேற வேலை இல்லையோ? இல்லல, உனக்கு இதே பொழப்பு தான். ஏற்கனவே ஒரு தடவை இவனோட வச்சு நீ கடத்த சொன்னா, இப்ப என்னடானா திரும்பவும் கடத்த சொல்லியிருக்க நீ. நான் உன்னை கடத்த சொல்லல. ஏல, உங்ககிட்ட இவ்வளவு கடத்த சொல்லி சொன்னது யாரு? வாசா யாருல? நீ தான் பியாதி இருப்பா. என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியோ? ஏ லூசு, நான் உன்னை கடத்த சொல்லல. இவனோட தான் கடத்திருக்கான். எனக்கு இந்த கடத்தலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏல, உண்மையை சொல்லுங்கள. இவ வேற என்னைய தப்பா நினைச்சிட்டு இருக்கா. ஆட கரப்பாம்பூச்சி. இல்ல நான் இவன் எல்லாம் கடத்த சொல்லியிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நெட்ட மாதிரி ஆனந்த் உங்களை கடத்த சொல்லல. இவங்க தான் யாரோ கடத்த சொல்லி கடத்திருக்காங்க. ஆனந்த் நானும் உங்களை தேடிட்டு தான் தெரிஞ்சோம். சூரிய தம்பி முதல்ல இந்த கெட்ட அவுத்து விடுங்க, அந்த கரப்பாம்பூச்சியில நசுக்கி போட்டுறியே. மச்சம், நெட்ட மாதிரி அவுத்து விடு மச்சம். ஏமா தாயே, இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே நான் ஒண்ணும் பண்ணலன்னு. டேய் மச்சம், அவன் ஓடுறான் பாரு. அவனை ஓடினா ஓடிட்டு போட்ட மாப்பிள்ள, இவனை கூலிக்கு வேலை செய்யறவனு தான். டேய் சொரம் எங்கடா? ஏனே சாரோகிரால எங்களுக்கு தெரியாதுனே. இந்த ஒரு அக்காவை மட்டும் தான் நாங்க கடத்துறோம், மீதி அவியிட்ட கேட்டுக்கிடுங்க. சரி, உண்மையை சொல்லி இவங்களை கடத்த சொன்னது யாரு? அதே எங்க பாஸ் தானே கடத்த சொன்னாரு. அவர்கிட்ட இவங்களை கடத்த சொன்னது யாருன்னு தெரியாதுனே. எங்களை விட்டுருங்கனே. மரியாதையா உண்மையை சொல்லு. சொரம் எங்க? ஏனே இந்த ஒரு அக்காவை மட்டும் தானே கடத்துனோம், வேற யாரையுமே நாங்க கடத்தலனே. விட்டுருங்கனே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. சூரிய தம்பி அவனை ஏட்ட விடுங்க, பந்து அடிக்கிறே. ஏனே விட்டுருங்கனே, விட்டுருங்கனே. நீங்களாவது பரவாயில்ல, அந்த அக்கா வெறுத்தமா ஆடி போவனே. ஐயோ அம்மா. மச்சான், இவனை ஓடிட்டான் வா. இல்ல எந்த ஜில்லாக்கு போனாலும் நீ விட மாட்டல. என் கையில எப்போ 2 பேரும் கிடைச்சாலும் சட்னி தான். என்னவே இவ போட்டோ அனுப்பிருக்கா? அப்போ இவளைய கடத்தி வச்சிருக்கா? எதுக்கு இவள கடத்துனா? நான் அவ போட்டோ தான அனுப்பி வச்சேன். ஒரு வேலைய சொன்னா சரியா செய்யறானவே இல்ல. வேற எதுக்கு ரூபா வாங்கியான்பே? இப்ப இருக்கா அவனுக்கு? சொல்லுங்க மேடம், போட்டோ பாத்துட்டீங்களா? பணத்தை அனுப்பி விடுங்க. ஏய், நான் உன்கிட்ட யார கடத்த சொல்லி போட்டோ அனுப்புனே, நீ யார கடத்தி வச்சிருக்கா? ஏன் மேடம், நீங்க சொன்ன பொண்ணை கடத்தி வச்சிருக்கோம். நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? நான் சொன்ன பொண்ணு வேற, நீ கடத்தி வச்சிருக்க பொண்ணு வேறல. மாத்தி மாத்தி கடத்திட்டு பணம் வேணுமா? பணம்லாம் போட முடியாது. மேடம், என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க அனுப்பின போட்டாலும் இந்த பொண்ணு தானே இருந்தது. இவ மட்டும் தான் இருந்தாலும் இன்னொருத்தி தானே கூட இருந்தா. இவள நான் ஒரு பொண்ணாவே மதிக்கிறது இல்ல. நான் அவ இருக்காளே தான் அந்த போட்டோவை அனுப்புனேன். நீ அவளை விட்டுட்டு இவள கடத்திருக்கா போல. இதுக்கெல்லாம் உனக்கு 10 பைசா கூட தர முடியாது. பேமெண்ட் வேணுமா? பேமெண்ட் அட்வான்ஸ் திருப்பி கொடு. மேடம், அதெல்லாம் தர முடியாது மேடம். நீங்க தான் தப்பான போட்டோ அனுப்பி எங்களை குழப்பிட்டீங்க. நீங்க முதல்ல இந்த பொண்ணு தான் ரவுண்ட் போட்டு அனுப்ப வேண்டியதானே. நீங்க தப்பு பண்ணிட்டு எங்களுக்கு வர சொன்னா அதெல்லாம் சரி வராது மேடம். ஒழுங்கா ஃபுல் அமௌண்ட்டே போட்டு விடுங்க. என்கிட்ட இருந்து 1 ரூபா கூட நீ வாங்கிட மாட்ட. சொன்ன ஆளை விட்டுட்டு எவ்வளவு வார்த்தையை கடத்தி வச்சிருக்கான். இதுக்கு உனக்கு நான் ரூபா தரணும் போல. மரியாதையா அவளை அவுத்து விடு. நான் தான் கடத்தினே வெளியே தெரிய வந்துச்சு. மனசியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மேடம், நீங்க தான் கடத்துனீங்கன்னு வெளியே தெரியக்கூடாதுன்னா அமௌண்ட் போட்டு விடுங்க. இல்லனா வெளியே சொல்லிடுவோம் மேடம். என்ன மிரட்டறியோ? அப்படியே வச்சுக்கோங்க மேடம், அமௌண்ட் இப்போ வரணும். இல்ல நீங்க தான் கடத்த சொன்னீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். சரி, போட்டு விடிய முதல்ல அவளை அவுத்து விடுங்க.
ஓகே மேடம். சே அவளை கடத்த சொன்னதுக்கு இவளை கடத்தி வச்சிருக்கானுவே. அவ அப்படின்னா அவன் கூட ஓடி போயிருப்பான்னு நினைக்கேன். ஓ எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இவனுவதான். இதுல இவனுக்கு பணம் வேற கொடுக்கணுமா? எல்லாம் தலை எழுத்து. மச்சான் எங்க போனாங்கன்னே தெரியலடா. மாப்பிள்ள 2 பேரும் ஆள் தான் கத்திரிக்காம இருப்பானுவ, எங்கேயாவது நுழைஞ்சு ஓடிடுவானு. இவனோட பிடிச்சி எந்த பிரயோஜனம் இல்ல மாப்பிள்ள. வேற யாரோ தான் இவளை கடத்த சொல்லி இவனோட சொல்லியிருக்கானுவ. சூரிய தம்பி எங்க அவனோல? அவனும் அப்பமே ஓடிட்டானுவ. ஆமா நீ எப்படி அவன்கிட்ட மாட்டினா? நான் எங்க போய் அவன்கிட்ட மாட்டினேன்? சூரிய தம்பி ட்ரெயின்ல போகல கார்ல தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிட்டு வந்தானுவ. காருக்குள்ள போய் இவர் இருக்காரான்னு எட்டி தான் பார்த்தேன். மயக்க மருந்து எதையும் மூஞ்சில் அடிச்சு என்னையும் அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டானுவ. நீ எப்ப பார்த்தாலும் இனி கடத்துங்க நீ போறேன்னு நினைக்க, அதனால தான் கடத்தி கூட்டு வரானுவ. ஆமா இவனு தான் அன்னைக்கு உன்னை கடத்தினான்னு உனக்கு தெரியாதோ? இவனோட்ட எப்படி ஈஸியா நீ மாட்டியா? அது சூரிய தம்பிக்கு போன் அடிச்சு அவர் எடுக்கல. ஏற்கனவே இவனு 2 பேரை வச்சு நீ தானே என்னை கடத்தினா. இவனு உனக்கு தெரிஞ்சவனு தான் அவன்கிட்ட போய் கேட்டேன். அவனும் என்னை கடத்தி கொண்டுட்டு போயிட்டானுவேன். சூப்பர்மா சூப்பர். நீயே என்னை கடத்திடுங்கன்னு அவன்கிட்ட போய் கேட்டு போயிருக்கா. அப்படிலாம் இல்ல, சூரிய தம்பி எங்க இருக்காருன்னு கேட்டேன். அவன் தான் என்னை கடத்திட்டு போயிட்டான். சரி நட்டு மாதிரி இப்ப சரோ இங்க. சூரிய தம்பி நாங்க 2 பேர் தான் அந்த கார் வரைக்கும் போனோம். அவனு என்னை கடத்துற வரைக்கும் அவைய பின்னாடி தான் இருந்தாவ. என்னைய மட்டும் காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டானுவ. அவையில அங்கேயே விட்டுட்டு வந்துட்டானுவ. நட்டு மாதிரி நாங்க ஸ்டேஷன் முழுக்க தேடிட்டோம். சரோ அங்க எங்கேயுமே இல்ல. அவங்க வீட்டுக்கும் போகல. அவ போன் வேற இப்ப சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரோ அப்படின்னா எங்க போனா? தெரியல சூரிய தம்பி, அவைய அங்கதானே இருந்தவ. ஸ்டேஷன்ல இருந்திருக்கணும், இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். இல்ல நட்டு மாதிரி அவங்கள வீட்டுல காணுமா. அவங்க மம்மி டாடி கூட எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 7 மணி இருக்கோம் அப்பவே போய் ஸ்டேஷன் முழுக்க தேடிட்டோம். சரோ அங்க எங்கேயுமே இல்லை. சூரிய தம்பி, சரோஜக்கம் நானும் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துட்டோம். நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்னுட்ட மாதிரி. சரோ வேற எங்கேயாவது போயிருப்பாளா? அவளுக்கு யாரோ ஃப்ரெண்டு இருக்காங்களா? அவியலுக்கு ஃப்ரெண்டு இருக்காவ, ஆனா நம்ம ஊருக்குள்ள தானே இருக்கு அப்படிலும். அவிய அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காவன்னா எல்லார் வீட்லயும் தேடாமல வந்து கேட்டிருப்பாவே. ஓய் அவி அப்பா அம்மா மட்டும் இல்ல, உங்க அம்மையும் தான் வந்து கேட்டுட்டு இருக்காவ. ஐயோ எங்க அம்மைக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சவா? 2 பொண்ணுகளை காணானே ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. சூர்யா தான் கடத்திட்டானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காவ. இப்ப சரோஜாவை கண்டுபிடிச்சாதான் ஊருக்குள்ளே போக முடியும். நேற்று மாதிரி தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. சரோக்கு யாரையாவது தெரியுமா? ஸ்டேஷன்ல இருந்து அவ யார் வீட்டுக்காவது போயிருப்பாளா? சூரிய தம்பி அவிய யார் வீட்டுக்கும் போக மாட்டாவ. என்னைய கடத்திட்டு போனதை கூட அவிய பார்த்துட்டு தான் நின்னவ. அப்படி இருக்கும்போது என்னைய தேடி தானே வந்திருப்பாவ. அது மட்டும் இல்லாம அவிய கையில் ஃபோன் வேற இருந்துச்சு. யார்கிட்டயா ஃபோன் பண்ணி வேற சொல்லியிருக்கலாமே. ஆமா நீங்க எங்க இருந்தீங்க? ஸ்டேஷன் முழுக்க உங்களை தேடணும், நீங்க ஆளவே காணோம். இங்க தான் இருக்கோம் வான்னு சொன்னீல்ல. நேற்று மாதிரி ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருந்தோமா, பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. அதான் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்னோட நினைப்பூரா பாட்டியை பத்தி தான் இருந்தே தவிர நான் சரோ மறந்துட்டேன். நேற்று மாதிரி நீங்க பண்ண ரொம்ப பெரிய தப்பு சூரிய தம்பி. அவியில வர சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி போகலாமா? நான் பண்ணது பெரிய தப்பு தான் நெட்டு மாதிரி. இப்போ அதை பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சரோ எங்க போயிருப்பா? கொஞ்சம் யோசிங்க நெட்டு மாதிரி. நீங்க சரோ கூட நல்லாவே பழகிருக்கீங்க. உங்களுக்கு தான் சரோ பத்தி எல்லாமே நல்லா தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க நெட்டு மாதிரி. சூரிய தம்பி என்னை தவிர அவி வேற எங்கேயுமே போக மாட்டாவ, யாரு கூடயும் சேர மாட்டாவ. அதனால அவிய நீங்க ஸ்டேஷன்ல இல்லைன்னு உடனே வீட்டுக்கு தான் போயிருப்பாவ. வீட்டுக்கு போகலையே. அப்படின்னா போனதை அடிச்சிருப்பாவல. ஃபோன் நான் பண்ணேன் நெட்ட மாதிரி. அவ கால் அட்டன் பண்ணிட்டு காதில் வச்சுட்டு பேசவே இல்லை. அப்படியே கட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். சூரிய தம்பி அவிய அப்படிலாம் செய்ய மாட்டாவல. அதான் எனக்கு புரியல நெட்ட மாதிரி. ஒருவேளை சரோ தனியா யாரும் கடத்திருப்பாங்களா? ஆமா மாப்ள, இவளே கடத்தும் போது அவியலை கடத்திருக்க மாட்டாங்களா? யாரோ அவியலையும் கடத்திட்டு தான் போயிருக்காவ.